ஹாய் மக்களே, நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மண்ணடி அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இஃப்தார் நோன்புக்காக ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்டியாகவும் ஜென்யூனாகவும் இருக்குது. ஒன்றும் ஒரு விதத்தில் செஞ்சு ஃப்ரை பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்றப்ப எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு மக்களும் விதவிதமாக வாங்கிட்டே போவாங்க. என்ன நீங்கள் சுட சுட சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட் ஆறிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. மக்களாகி நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஃபேமிலியும் இங்கே வரணும். அப்படி இருந்தால் இங்கே நேரடியாக ஒரு கடையிலையும் உங்களுக்கு எந்த ஐட்டம்ஸ் பிடிக்குதோ அந்த ஐட்டம்ஸை சுட சுட சாப்பிடுங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக, இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக. காரணம், இதில் மட்டனில் செஞ்சது இருக்குது, சிக்கனில் செஞ்சது இருக்குது, மீனில் செஞ்சது இருக்குது, இறால் செஞ்சது இருக்குது. இது தவிர அவங்க நிறைய சொல்ல முடியாத கொழுப்பு சக்திகள் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே சுட சுட சாப்பிட்றப்ப அந்த சட்னி, அந்த மீன்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் ரொம்ப அலாதியான ருசியை கொடுக்குது. மக்கள் ஒரு சிலர் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 1 hour ஆகிடுது, 1/2 hour ஆகிடுச்சு. அது மாதிரி வாங்கி சாப்பிட்டவங்க டேஸ்ட் கொஞ்சம் கம்மி. என்ன, நீங்கள் அங்கே சாப்பிட்டு சொன்னீங்க, அதனால நான் வாங்கிட்டு வர சொன்னேன், ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை சொல்லிட்டு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது தன்னோட குழந்தைங்களுக்காக நிறைய பேர் இது வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் போகக்கூடிய பயணம் மோர் தென் 1 hour இருந்தால் சூடு ஆறிச்சுன்னா ருசி வித்தியாசப்படும். ரெண்டாவது, இது டீப் ஃப்ரை. இந்த டீப் ஃப்ரையில் பண்ணுறப்ப எண்ணெய்கள் நிறைய சேர்ந்துடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், ஒரு லீவு நாளில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப, இல்லை ஒரு நாள் அரை நாள் லீவ் போட்டாச்சும் குழந்தைங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த தெருக்கு கூட்டு போங்களேன். அந்த அளவுக்கு ஒரு அலாதியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும், ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மெனுமெண்ட்டோ வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பக்கம் எல்லாமே தேரும் திருவிழாவும் தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே சுட சுட தான் சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி பேக்கேஜ் வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. டேக்அவே நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய பார்த்தோம் டேக்அவே. அதனால தான் நாங்கள் இது மாதிரி சொன்னோம். ஏன்னா நாங்கள் வாங்கி போய் கொடுத்தவங்களுக்கு 1 hour ஆன பிறகு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்ட அந்த ருசி 1 hour கழித்த பிறகு இல்லை என்றப்போ, மக்களாகி உங்கள்கிட்ட நம்ம இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இதை நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஃபார்வேர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றதுக்காக இல்லை. உண்மையாக சொல்லணும், அதுதான். ஆனால் நேரடியாக நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள், சுவையே அமிர்தம். தயவு செஞ்சு இந்த இஃப்தாரோடைய 1 month என்ஜாய் பண்ணணுன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். மண்ணடி அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டு. இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் எப்பவும் கிடைக்காது. திருப்பி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு தெருவை அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் க்ரௌடாகவும் சந்தோஷமாக பார்க்குற